கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறேன், மஸ்ட்டு இந்த படத்தை தேட்டர்லேயே வாட்ச் பண்ணும். கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா வச்சு ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டாரு. ஸோ ரெட்ரோ படத்தை பார்த்துட்டு இருந்தாச்சு. படத்தோட ஆன்லைன் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஆன்லைன்னு பார்த்தா லவ், லாஃப்டர், வார், கல்ட் இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தோட மெயின் ஆன்லைன் என்னென்னு பார்த்தா, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ, அவருக்கு லவ் வருது, இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வர பிரச்சனையெல்லாம் என்னென்ன, அந்த பிரச்சனையெல்லாம் அவர் சமாளிச்சாரா இல்லையா, அந்த லவ் லைஃப் அவருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இது மட்டும் இல்லாமல் தமம் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே சூர்யா தான். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ரொம்பவே எங்கேஜிங்காக ஒரு சூப்பரான ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. இதே மாதிரி சனா பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் வர எல்லா சாங்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி கனிமான், கண்ணாடி பூவையெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே தேட்டரில் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. படத்தில் எமோஷன்ஸ் எல்லாமே அங்கங்கே கேரி ஆகுது, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிக்கான ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸுக்கெலாம் பஞ்சமே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு மாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கொடுக்கக்கூடிய ட்விஸ்ட் இதெல்லாமே படத்தை நல்லாவே சூப்பராக கொண்டு போயிருக்கு. சூர்யாக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய கம்பேக் மூவினே சொல்லுவேன். இந்த இதில் பூஜா ஆக்டேக்கு ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க, அது நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. சின்ன சின்ன லேகும் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும்தான், அதெல்லாம் பெரிய அளவில் வந்து ஸ்க்ரீனில் தெரியாது. சூர்யாவுக்கு ஒரு பெரிய சூப்பரான படம்னே சொல்லுவேன். மஸ்ட் தேட்டர்லேயே போய் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.